ஹாய் மக்களே, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொடுமைகள். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் இந்த சேனல்ல நான் தான் வருவேன், அவர் வரமாட்டாரு. ஏன்னா எங்க ஆபீஸ்ல இந்த பிளே ஸ்டேஷனை திருடிட்டு அவர் ஓடிட்டாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட பாருங்க. அவர் எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா அனுபவிப்பாரு. நாளைக்கே கூட எம்டி ஹேண்ட் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சேனல் ஒண்ணு அவர் ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அவர் இந்த சேனல்ல என்ன பண்ணாரோ அதை விட பெஸ்டாவே நான் பண்ணுவேன். கண்டிப்பா எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். சப்போர்ட் பண்ணுவீங்களா? நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா, இல்ல அந்த செத்த எலியா? உங்களுக்கு நான் வேணுமா இல்ல அவன் வேணுமா? பாலா சரக்கா? அவதான் வேணும். ஏண்டா என்ன மறந்துட்டீங்க? கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் தாண்டியே. அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. ஓஜியா? அவன் காஜிடா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 4 வீடியோ காமிக்கிறேன். அந்த 4ல 1 ஒரிஜினல், மீதி எல்லாம் ஏஐ. நீங்க விளையாட போறது குரூப்ல டூப். அந்த வீடியோ பார்த்துட்டு எது ஒரிஜினல் சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணனும். யார் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. சுத்துவ நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னா அவனா அடிப்பேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது எல்லாம் ஃபேக். ஃபேக்குடா, ஃபேக். எல்லாமே ஏஐ தான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா எல்லாமே ஏஐ தான்னு. என்னடா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் தெளிவானவங்கடா, அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க? அது ஓகே தான், இருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியுங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும். இது வந்து ஓல்டு போட்டோ. முன்னாடி சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது இப்படி இருந்திருக்காங்களாம். இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே இருக்கடா, ஒரிஜினல் மாதிரியே இருக்கடா. எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல எல்லாம் ஹார்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. வாவ், லவ்லி, சோ கியூட். அட பாவிகளா, ஏஐன்னு கூட வாடா கண்டுபிடிக்காம இருக்கீங்க. ஏஐடா. டேய் பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன்ல, அது பொண்ணே இல்ல. ஆமா, அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. த ரியல் அனன்யா. இதுலதான் நிறைய பேர் ஏமாத்திட்டானுங்க. சுத்தமுள்ள உத்தமி குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு. அவ முத்து சிறுப்பிக்கு மொத்த சிற்பாரி போச்சு. பாத்தீங்களா, எத்தனை ஆங்கிள் காமிச்சாலும் அந்த ஃபேஸ் மட்டும் மாறவே மாட்டேங்குது, ஒரே மாதிரியே இருக்கு. இத பார்த்தா அழகி எப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹார்ட் போட்டுட்டு. $120K ஃபாலோவர்ஸா? நான் முன்னாடி பார்க்கும்போது கம்மியா இருந்துச்சு, இப்ப ஏறிட்டே இருக்கு. என்ன மாமா இது? என்ன நொன்னா மாமா, பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. கொஞ்சம் கூட டிஃபரன்ஸே தெரியாம ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் காஜி. இதுக்கு முன்னாடி நான் கூட கண்டுபிடிச்சிடலாம், இதெல்லாம் ஏஐடா அதெல்லாம் ஏஐடான்னு. ஆனா இப்பதான் சுத்தமா கண்டே பிடிக்க முடியல. ஏஐயே வந்து நான் ஏஐ தாண்டா அப்படின்னு சொன்னா கூட விளையாடாதீங்க ப்ரோ, இங்க ஏஐ கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. இளைஞர்களே, ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றாளா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முன்னாடி முதல்ல அவ ஒரு பொண்ணு தானன்றதை நீங்க தெரிஞ்சுக்காங்க. இன்னும் சில வீடியோஸ் காமிக்கிறேன். டீட்டெயிலிங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. அவ்வளவே சதறி போச்சு, பதறி போச்சு.
இதெல்லாம் ஏஐன்னு சொன்னா ஏஐயே நம்பாதுடா, எவனுமே நம்ப மாட்டான். भाई लोग कितने कॉन्फिडेंस में बोल देते हैं, I'll collaborate with every single brand who will comment on this reel. मैं ये भी नहीं बोल सकती हूँ भाई, क्योंकि பேசுறது கூட அவ்வளோ ரியலா இருக்குடா. அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அப்படியே அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்கு. சில வீடியோஸ் பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா சிலது ரொம்ப ஒரிஜினலா இருக்கு. देखिए नाराज होना, बदला लेना, कठोर बनना और छोड़ देना, ये सब तो छोटी बातें हैं. எந்த அளவுக்கு ரியலா பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமா பாருங்க. ஸ்கின்னை பாருங்க எந்த அளவுக்கு ரியலா இருக்கு. ஏன் மனுஷனோட ஸ்கின்னே தோத்துரும் போலடா. அவன் கேமரால எடுத்தா கூட இந்த அளவுக்கு குவாலிட்டியா, இந்த அளவுக்கு ஒரிஜினலா வருமான்னு தெரியல. சொல்றதுனே தெரியல ப்ரோ. திஸ் இஸ் ஏன்னு போட்டுட்டாங்க, இல்லைன்னா நமக்கே தெரியாது போல. இல்ல இப்பவே இப்படி இருக்குன்னா இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படா இருக்கும்? ஐயோ சத்தியமா முடிஞ்சிருச்சுனா கதை. ஒரு கடத்துக்கு அப்புறம் இவனாலே பழகிடுவானுங்க போல. ஏயா இருந்தா என்ன, நல்லா தானே இருக்கா? என் கூட வந்துரு, நல்லா வச்சு பாத்துக்க. என்னடா லவ்வர்ட்ட பேசுற மாதிரி பேசுற? ஓ நினப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைப் ஆள் இல்ல நானு. ஐயோ அப்படி வந்துடுவானுங்க போல. நல்ல அழகா தானே இருக்க, உண்மையா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏஐ பெண்களை வச்சு இப்ப நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதை நல்ல விதமா கூட யூஸ் பண்ணிக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜுவல்லரி ஆடு, இந்த ஜவுளி கடைகளுக்கு, தியேட்டர்ல கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன், ஏஐல பண்ணிருக்காங்க. அகலமான சாலை வசதி, தொழில் செய்யறதுக்கான சிறந்த இடமா நம்ம ரோஸ் கார்டன் இருக்கு. அதே போல இந்த ஃபேஸ்லெஸ் யூடியூபர்ஸ் இருப்பாங்க, அந்த ஃபேஸை காட்டி வீடியோ பண்றதுக்கு கொஞ்சம் ஷையா இருக்கும், பேச வராதுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருப்பாங்களே, அவங்க கூட இதை வந்துட்டு நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு சார். ஆனா நம்ம பையனுங்க அதை பண்ணுவானுங்க, காஜிக்கு தான் யூஸ் பண்றானுங்க. ஆனா அதே நேரத்துல என்ன கவுக்குறதுக்கு ஏதாவது திட்டமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஏஐ இஸ் டேஞ்சரஸ் இல்லடா, ஹியூமன்ஸ் ஆர் டேஞ்சரஸ். ஏஐ கூட நம்பிடலாம், ஆனா ஒன்ன நம்ப முடியாது. நம்ம ஊர்ல பொம்பளை வேஷம் போட்டாலே ஏமாந்துருவாங்க. இது வேற ஒரிஜினல் பொண்ணு மாதிரியே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பொண்ணே தோத்துரும் போல, அந்த மாதிரி இருக்கு. பியூட்டிஃபுல். அப்போ இவனுங்க பொண்ணை வச்சுதான் வீடியோ போறானுங்க, ஆம்பளை வச்சு போட மாட்டானுங்க. அவ அழகா இருக்காடா, நீ இருக்கியா? அழகா இருக்கா, நீ இருக்காடா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை வச்சு வீடியோ போட்டு ஆணே ஏமாத்திட்டு இருக்கான். ஏமாத்துறவனும் ஆண் தான், ஏமாறவனும் ஆண் தான். Guys, so recently I posted a video on Instagram, this one, which got me over 31 million views and 1 million likes. Okay, all in well until then, but few days before I saw this random video pop up on my FYP or someone sending it to me, and the person had modified my video and made me a white girl. A white girl with the same video, same music, my same smile. My smile looks the same, it looks weirdly creepy. Like, what the hell, Aprat, are you doing? Like, ஒரிஜினலா ஒரு பொண்ணு வீடியோ போட்டாங்கன்னா அதை அப்படியே இவனுங்க காப்பி பண்ணி ஏஐ வச்சு ரீக்ரியேட் பண்ணி இவனுங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே ரியாக்ஷனோட, அதே மூவ்மெண்டோட இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் ஒரு ஏஐ டூல்ல ஒன்று பார்த்தேன், இதுல நிறைய இருக்கு பாருங்க. ஹியூமன் இருக்கு, ஆண்ட், பி, இங்க பாருங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஹியூமன்ஸ் இருக்கு, அதுல ஃபீமேலா, மேலா, டிரான்ஸ்மேன், டிரான்ஸ் உமன், நான் பைனரி, இவ்வளோ டைப்ஸ் இருக்குது இதுல ஜெண்டர்லயே. அடுத்து வந்துட்டு அதுல நீங்க வந்துட்டு இந்தியன் கேர்ள் கொடுத்துக்கலாம், ஏசியன் கேர்ள் கொடுத்துக்கலாம், யூரோப்பியன் கேர்ள், இது மாதிரி நிறைய இருக்குது, ஆப்பிரிக்கன் அது மாதிரி இருக்கு. அப்புறம் ஸ்கின் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐ வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும், சில பேருக்கு பூனை கண்ணா சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐயோட கலரு, இந்த பிளாக் அது மாதிரி இருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இருக்கு அந்த ஸ்கின் டைப் முதற்கொண்டு இருக்குடா. ஸ்கின் டைப் எப்படி இருக்கணும், ஃபேஸ் எப்படி இருக்கணும், பாடி எப்படி இருக்கணும், அந்த ஃபேஸ்லயே வந்துட்டு லிப்ஸ் எப்படி இருக்கணும், எப்பாடி காது எப்படி இருக்கணும், அந்த ஹியூமனோட பாடி எப்படி இருக்கணும், அதாவது ஸ்கின்னியா இருக்கணுமா, இல்ல வந்துட்டு நல்லா பல்கா இருக்கணுமா, இல்ல ஜிம் பாடி மாதிரி இருக்கணுமா, அந்த மாதிரி மாத்திக்கலாம். அங்க பாருங்களா, ரோபோட் பாடினா இருக்கு, ரோபோட் கையினா இருக்குது, ரோபோட் வச்சுக்கலாம். ஆப்ஷன் இருக்கா? யாச்சும் பெரிய குஞ்சு வச்சுக்கலாம்ல. ரோபோட் குஞ்சு, ரோபோட் குஞ்சு. இதுல வந்துட்டு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை சொல்றதுக்கு கூட எனக்கு பயமா தான் இருக்கு.
இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பண்ணணும்னு நினைக்கிறவன் பண்ணிட்டு தான் இருப்பான். நான் சொல்றது வந்து ஒரு சின்ன டூல் தான். இதை விட அட்வான்ஸ் டூல் கூட அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. நான் சும்மா உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன்டா, இது இப்படி எல்லாம் இருக்கு உலகத்துல, தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத வந்து நான் அப்பவே சொல்லியிருக்கேன். இது ஒரு அவேர்னஸ் தான், ஏதோ சொல்லுவாங்கல்ல, எஜுகேஷனல் பர்பஸ். நான் இது எல்லாத்துக்குமே காசு தான்டா. துட்டு வேணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு இவனுங்க வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரீல்ஸ்ல போடுறது, டிக்டாக்ல போடுறது, இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சுன்னா ரெட்டத்தல பொண்ணை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஏமாறுறவனுங்க இருக்கானுங்களா இங்க. உனக்கும் பொம்பளைங்க பைத்தியம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? Hi everyone, I am Arohi and I am Avni. We are excited to share our two-headed life with you all. Thanks for following. ரெண்டு தலையை வச்சு ஒருத்தவங்க இருக்காங்க தான், உண்மையாவே இருக்காங்க தான். ஆனா இவனுங்க பண்றது ஏடா. நீ பையன் தானே, நீ பையன் தானே, பரவாயில்லைங்கிற நீ நம்ம கூட இருந்துடுறா, நான் உன்னை சௌகரியமா வச்சுக்கிறேன். ஒரு 5-6 வீடியோலயும் நல்ல ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பண்றானுங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றானுங்கன்னா உங்களை ஸ்கேம் பண்றதுக்காக. நான் ஒரு ஐடியா பார்த்தேன். ஒரு சில இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்களே, அதாவது நார்மலா அவங்க வந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்க்கு மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவனுங்க ஏஐ வச்சு ஐடி கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதையும் நிறைய பேர் நம்பிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு இருக்கானுங்க. அட பாவிகளா, அந்த அளவுக்கான உங்களுக்கு காஜி முத்தி போயிருக்கு. என்னத்த பாக்குறா, பொம்மைய பார்த்து மூடேத்திட்டானே. ஆமாண்டா, இவங்களால தெரியவே தெரியாதுடா அவங்களுக்கு அது ஒரிஜினல் பொண்ணா இல்ல ஏஐயா, அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு காஜி கண்ணை மறைச்சிடும், இன்னொரு பக்கம் அது உண்மையான பொண்ணை விட அது ரியலா தான் இருக்கும். அதனாலேயே அவனுக்கு நம்பி காசை இழந்துருவானுங்க. லவ் பண்ணும், கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம்னு வந்தோம். அந்த பொண்ணுங்க எவ்வளவு பேர் லவ் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஆனா நீங்க தான் ஏமான்னு தான்டா. ஏஐ பார்த்து நீ காஜி முத்தி போய் காசை இழக்க தயாரா இருந்தீங்கன்னா நீ காசை இழக்கிறதுக்கான தகுதியானவன் தான். ஏஐ வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையே, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கலாம் போல, நான் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி. பொதுவாகவே நான் வந்துட்டு இந்த இதெல்லாம் பண்ண மாட்டேன். அவன் வந்து ஏஐ காசை வாங்கிட்டு உன்னை ஏமாத்துறான். அவனும் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் கொடுப்பான்டா, எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் கண்டிப்பா கொடுப்பான். ஆனா ஏன்னா ஏஐ வச்சு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பான். இவனுங்களும் ஏஐனே தெரியாம இவனுங்க அதை பார்த்து இவனுங்க காஜியை தீர்த்துட்டு இருப்பானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வச்சுக்கீங்க, இவனுங்க ஏஐ கூட குடும்பம் நடத்தி குழந்தையே பத்துருவானுங்க போல. இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கானுங்கடா. இந்த கமெண்ட்ஸ் நான் பாக்கணுமே, எப்பாடி எல்லாம் தெரிக்க விடுறானுங்க கமெண்ட்ஸ்ல. தெரிக்க விட்டுறா. ஆனா சில பேர் கண்டுபிடிச்சிருவானுங்க இது ஏஐ தாண்டான்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் எல்லாத்தையும் இவனுங்க டெலீட் பண்ணிடுவானுங்க. அவனுக்கு தெரிஞ்சது மத்த யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் டெலீட் பண்ணிடுவானுங்க. நீங்க கண்டுபிடிச்சு இது ஏஐ தான் சொன்னா கூட அந்த கமெண்ட் வந்துட்டு அதுல வராது. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இதை வச்சுதான் இவங்க நிறைய ஸ்கேம் பண்றானுங்க. இந்த பெட்டிங் ஆப்போட ப்ரொமோஷன் பண்றானுங்க. அப்புறம் இந்த ஹனி ட்ராப், இது எல்லாமே இதை வச்சுதான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது, ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். சீரியஸா பேசணும் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் உண்மையாவே. யோசிக்கணும். ஆமா ஆமா ஆமா. இவனுக்கு வந்துட்டு இப்ப முளைச்சவனுங்க கிடையாது, போட்டோஷாப் 7.0 காலத்துல இருந்தே இருக்கானுங்க. அப்பனா இந்த ஆக்ட்ரஸ் போட்டோ இல்ல பொண்ணுங்க போட்டோ எல்லாத்தையும் ஃபேஸை மட்டும் கட் பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரியா ஸ்வீட்டி இதை வச்சு ஏமாத்துறது, இந்த ஃபேக் ஐடிகள். ஐயோ, அது ஒரு உலகண்டா. அது நாங்க போனா பிரியாவை எப்படி பாப்பேன்? புரியல. எத்தனை பேர் ஏமாந்துருக்கானுங்க, எத்தனை பேர் ஏமாந்துருக்கானுங்க. அப்படி இப்படிப்பா சொல்லு. ஆனா எல்லாருக்கும் என்னைய திரும்பி பாக்குதுப்பா, ஏன்பா என்னைய திரும்பி பாக்காங்க? இந்த Facebookல தான் அது ரொம்ப அதிகமா நடந்துச்சு. இந்த பெண்கள் மாதிரியே பேசிக்கிட்டு சாட் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. எங்கெங்க இருக்கீங்க? உங்க பின்னாடி தான் இருக்கேன். ஷாக் ஆயிட்டியா? கொரியன் மொபைல், யார் பேசினாலும் பொண்ணு பேசுற மாதிரியே இருக்கும். பாக்குறியா புஜு? ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் ஸ்வாப் வச்சு கூட இப்போ ரீசெண்டா ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஃபேஸ் ஸ்வாப்னா பண்ண தேவையில்ல, இவனுங்களே ஒரு புதுசா ஒன்று கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அப்பவே அப்படி இருந்துச்சு, இப்ப இதுக்கப்புறம் இப்பதான் இருக்கும்.
எல்லா டெக்னாலஜிலையும் ஏமாந்த ஒரே ஆளுனா இந்த 80s 90s ஆளுங்க தான்டா. போட்டோஷாப் காலத்துலேருந்தே ஏமாந்துட்டு தான் இருக்கானுங்க. இந்த போட்டோஷாப் காலம், இப்போ ஏஐ காலம், எல்லாத்துலயும் ஏமாந்துட்டு தான் இருக்கானுங்க. இத முதல்ல எடு. சில கிரிமினல் இருக்கானுங்க, அவனுங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஆக்ட்ரஸ் ஃபேஸை வச்சுக்கிட்டு ஏஐ மூலமா ரொம்ப மோசமான வீடியோனா கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அசிங்கம் பிடிச்சவனே. அது அப்படியே இன்ஸ்டா ஃபீல்ட்ல வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் எதுக்காக பிளாக் பண்ணாம வச்சிருக்கானுங்கன்னே தெரியல. ஆக்ட்ரஸ் போட்டோ வச்சுட்டு முன்னாடி போட்டோஷாப்ல பண்ணிட்டு இருந்தானுங்க, இப்ப ஏஐ வச்சுட்டு வீடியோவே கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. செல்போனும் இன்டர்நெட்டும் நம்மள வளர்க்கறதுக்கு கெடுக்கிறதுக்கு இல்ல. அதே போல ஒரு ஃபேமஸ் யூடியூபரை வச்சு ஏஐ மூலமா இவனுங்க வந்துட்டு ஒரு மோசமான வீடியோ கிரியேட் பண்ணிருக்கானுங்க. அவங்க பேரை கூட நான் சொல்லல, அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. இவனுங்க ஆக்டர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாரும் வச்சுமே வீடியோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒன்ன விட ஒரு ஈன பிறவி இருக்கவே முடியாது. இதெல்லாத்தையும் கண்டிப்பா ரெகுலேட் பண்ணும். கவர்மெண்ட் சைடுல இருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையும். இன்ஸ்டாகிராமுமே அலோவ் பண்ணக்கூடாது. முடிஞ்சா நீங்களும் இந்த மாதிரி வீடியோ பாத்தீங்கன்னா அதை ரிப்போர்ட் அடிச்சு தூக்க பாருங்க. ஒரு அழுத்துனா இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக்குறானுங்க. ஆனா அது நார்மல் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஆனா ஏஐ மூலமா கிரியேட் பண்றனால சில கிரிமினல் அவனுங்களுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. அவனுங்க நல்லா வீடியோ போட்டுட்டு தான் இருக்கானுங்க. சார் நான் இங்க பிச்சை எடுக்கிறேன் சார், எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை சார். ஏன்டா டேய், நீ வந்து ஏஐ ஒன்றும் பண்ண மாட்டேற, எங்களை மாதிரி ஆட்களை வந்துட்டு நீ பிளாக் பண்ணிட்டு இருக்க. நீலாம் என்னடா மெட்டா ஏஐ வச்சிருக்க, உன்னை ஈஸியா ஏமாத்திட்டு இருக்காங்கடா. ஏஐயாலேயே ஏஐ வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை ஏஐ வந்து ஏஐக்கு சப்போர்ட் பண்ணுதா என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாதிரி தப்பு பண்றவனுங்க மாட்டுவானுங்க. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த சோசியல் மீடியா உலகத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இருங்கள், உஷாரா இருக்கணும், விழிப்பூடி இருங்கள், வாட்ச்மேனா இருக்கணும். நிறைய ஸ்கேம், நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்காங்க, ஏமாந்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஐடியா ஃபேக்கா கிரியேட் பண்ற ஐடியா வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி தூக்க பாருங்க. ரிப்போர்ட்னு சொன்னவருக்கு தான் ஞாபகம் வருது, இந்த கொடுவை அன்புன்னு ஒருத்தன் தானே, அவன் என்னடா ஆனா எங்கடா உண்மையாவா இருக்கானா இல்ல வேற ஐடி மூலமா வந்துட்டு இருக்கானான்னு தெரியலையே. ஒருவேளை எக்ஸாம் வருதுனால படிக்க போயிட்டானா, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ரிட்டர்ன் வருவான். புதுசா என்னடா ஸ்கேம் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சுட்டு வருவானோ. ஜாலியா ஸ்கேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான், அவனை இப்படி பண்ணிட்டீங்களடா. ஓகே, இதோட போதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாரும் ஏமாறாம உஷாரா இருங்க. ஏமாந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு தான் போகும், லைஃப் தான் போகும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.